நம்ம திமுகவுக்காக பேச வந்தவர் சொன்னார், சின்ன பிள்ளையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடத்திட்டு போயிடுறாங்க பார்த்துக்கோங்கன்னு. தமிழ்நாட்டுக்கு வரவங்களாம் பார்த்து வாங்க, கிட்னியை கடத்திட்டு போயிடுறாங்க. கிட்னி இல்லை, ஏன் கிட்னி திருடிங்கன்னு கேட்டா எங்களை பார்த்து திருட்டாச்சுன்னு சொல்லக்கூடாது, திருடன்னு சொல்லக்கூடாது. அட அயோக்கிய பயல, ஓம் பேர் அட ராஜயோக்கியம். வணக்கம் தம்பி, வணக்கம். எடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் வந்து நல்ல பேர் வைப்போம், மாற்றுத்திறனாளிகள். ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டோம். நினைச்ச மாதிரியே சரிங்க, திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா செதறலு. அந்த மாதிரி பேர் நல்ல பேர் வைப்போம்ல. கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்க அப்படின்னாரு. அதனால முறைகேடு ஆயிருங்க. 4000 ரூபா கொடுக்குறேன், 3000 ரூபா கொடுக்குறேன், அக்கௌண்ட்ல போடுறீங்க, எல்லாம் கொடுப்பீங்க. நீங்க 15 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு சொன்னா இடியாப்பம் கொடுத்த ஆட்சி தானே உங்க ஆட்சி. ஒரே அடியில 2 பேர் அப்படி சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. நீங்க எங்க படத்தை தடுத்தாலும் சரி, நீங்க சிபிஐல உருட்டினாலும் சரி, இந்த முகம் RSSக்கும் பாஜகவுக்கும் பயப்படுற முகம் கிடையாது. சாம்பார் ஆப் எனக்கு பாஜகவுக்கும் RSSக்கும் பயப்படாத முகம் இந்த முகம்னு விஜய் சொல்லி இருக்காரா? தாமரையில தண்ணியே ஒட்டாது, மோடிஜி எங்க அலர்ஜின்னு சொன்னார். விஜய் தானே சொன்னாரு. மதுரை மாநாட்டில் சொன்னாரு, மோடிஜி அலர்ஜி. தமிழ்நாட்டில் தாமரையில கூட தண்ணி ஒட்டாது. 1.5 வருஷம். நீங்க 1 மணி நேரத்துக்கு ஒருக்க சொல்லிட்டே இருக்கணுமா? எப்படி சார்? எப்படி சார்? 41 பேர் இறந்துட்டாங்க. வருத்தப்படக்கூடிய செய்தி, கஷ்டமான செய்தி. அந்த குடும்பத்தார்கள் ஒரு ஆள் போயினாச்சு விஜய் தான் இந்த குற்றத்தை செய்தார்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? நான் கேட்கிறேன், கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. 41 பேர் இறந்துட்டாங்களே, எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, போக முடியலையே. வாய்ச்சவடால் பேசக்கூடிய பாஜக அரசாங்கம் மணிப்பூர்ல நிர்வாணமா பொம்பளைங்க ஓடுனாங்களே, போறீங்களா? புர்கா போட்டா அடிக்கிறீங்க, ஜெய் ஸ்ரீராம் சொல்லணும்னு அடிக்கிறீங்க, தாடி வச்சா அடிக்கிறீங்க, தொப்பி போட்டா அடிக்கிறீங்க, ஒரு ஃபாதர் கூட்டிட்டு போய் சாணியை கரைச்சி ஊத்துறீங்க. இதுதான் உங்க மனிதனை அரசா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இதையெல்லாம் மனிதனையும் சொல்லிட்டு 41 பேர் இறந்ததை பத்தி பேசுறாரு என்பதை இதுக்குள்ள வெள்ளடிச்சிங்க. திமுகக்கே வரல. என்ன நெத்திய பொளந்திருந்தானா சிரிச்ச மணிக்குல செத்துருப்பான். இன்னைக்கு உண்மையிலே ஹவுஸ்ஃபுல். திராவிட மாடல் அரசுன்னு சொல்றாங்க. திராவிட மாடல் அரசு பட்டியலத்தை பாதுகாக்கிறேன்றாங்க. பட்டியலத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் செல்வ குழந்தைய கூட கோவில் உள்ள விடுறதில்ல. நீங்க கேக்குறீங்க 41 பேரை பார்க்கலன்னு. வேங்க வயல மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிற தண்ணியில மனுஷக்கலத்தை கழுவுனீங்க. நாட்டோட முதலமைச்சர் போய் பார்த்தாரா? இல்லீங்க. நான் கேக்குறேன், இங்க வந்து மரக்காணத்துல கள்ளசாரம் குடிச்சாருந்தானே, அவனை போய் பார்த்தாரா? இல்லீங்க. தமிழ்நாட்டுல மத கலவரத்தை தூண்ண மதுரை ஆதீனம் தொப்பி போட்டு தாடி வச்சு ஜிப்பா போட்டு எங்களை கொல்ல வந்தார் சொன்னவர் மீது திமுக அரசாங்கம் நம்ம பேசியிருந்த IPC குண்டாசு மதுரை ஆதீனம் ஒரு குண்டூசி தட்டுதா? அப்ப யாருக்கு பயந்துட்டு இருக்காங்க? திமுக அரசாங்கம் RSS ஓட கட்ல கூட்டணி வச்சிருக்கு, அதிமுக அரசாங்கம் நேர்முகமாக பாஜக கூட்டணி வச்சிருக்கு. 2026 தேர்தலில் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் அரையணை ஏற போவது தமிழகத்தின் வெற்றி கழக தலைவர் விஜய் 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 என்று. ஜூலின்னு ஒரு அம்மா வந்திருக்காங்க பாத்தீங்களா? தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை காத்தவர். செருப்பு பிஞ்சிரும். ஐயோ, நான் அப்படி சொல்லவே இல்லையே. ஜல்லிக்கட்டு நேரத்தில் மக்களுக்கு எழுச்சியை ஏற்படுத்தியவர். அதுல என்னுடைய ஈடுபாடும் என்னுடைய பங்கும் ஒரு சிறிதளவு இருந்துச்சுன்றதுல எனக்கு இன்னைக்கு இல்ல எப்பவுமே பெருமை இருக்கு. ஜல்லிக்கட்டுன்ற ஒரு டைட்டில வச்சுக்கிட்டு ஜல்லிக்கட்டு போராட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் நானு. சென்னை மெரினால் நடந்த ஜல்லிக்கட்டு உன்னை கிட்ட கூட சேர்க்கல யாருமே.
தமிழக மக்களின் குரலாக ஒலித்தவர் ஜல்லிக்கட்டு ஜூலி என்று கம்பீரமாக பெயரை பெற்றிருக்கிறார். அந்த பைத்தியம் பேசுது. என்னுடைய அன்பு மாணவ செல்வங்களே, அணையா தீ சுடர்களே, நாளைய எதிர்காலமே. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு எடுத்தாத, நல்ல விவரமா பேசு. இனி நீங்க ஜல்லிக்கட்டுல, பிக் பாஸ்ல, அதுக்கப்புறம் சினிமால, சீரியல்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. சாரி, எனக்கு தெரியாது. சரி, பரவாயில்ல. ஆனா எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்தது என்னமோ ஒரு பெரிய அரசியல் களம் தான். ஒரு டீம் போகுது, ஒரு புரோக்கர் டீம் போகுது. அந்த புரோக்கர் டீம் போய் என்ன பண்ணுறாங்க, அம்மா உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, கடன் தொல்லை இருக்குது, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், ஏன் உங்களுக்கு 2 கிட்னி இருக்குது, ஒரு கிட்னி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால் வாழ முடிஞ்சிடும், அது வளர்ந்துடும். ஸோ அப்படி இருக்க காரணத்தினால ஒரு கிட்னி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 லட்ச ரூபா தரும். 10 லட்ச ரூபா உங்களுக்கு எவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தைகளை சொல்லி இதில் இன்வால்வ் ஆகியிருக்கிற நபர் ஜூலி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது கேவலமாக இருக்குது. ஆனா எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்தது என்னமோ ஒரு பெரிய அரசியல் களம் தான். அப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது ஜூலி ஒரு திருடனா? ஐயோ, இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஜல்லிக்கட்டு போராட்டத்தோட மொத்த பெருமையை நான் தான் திருடிட்டேன்னு நினைக்கிறாங்க. ஜூலி, நீ திருடினது கிட்னி. ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல, கொஞ்சம் ஏந்திரிக்க சொல்லுங்க, நான் ஏஞ்சி கூட அங்க போய் நிக்கிறேன். பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டவன ஜல்லிக்கட்டு ஜூலினாங்க. விஜய் டிவி முற்றுகை போராட்டம் நடத்துவதற்காக தயாராகி போனவன் நான். அப்புறம் அதனுடைய மேலாளர் என்னை தொடர்பு கொண்டு இது ரெக்கார்டட் ப்ரோக்ராம், 48 மணி நேரம் நாங்க இதை ரெக்கார்ட் பண்ணி தான் இந்த ப்ரோக்ராம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எவனுக்குமே விருப்பம் கிடையாது, எல்லாம் வேண்டாம் விருப்பம் உட்காந்துருக்காங்க. நீ வாழ்க்கையை கெடுத்து விட்டுற, தேவையில்லாத வேலை பார்க்காத. எங்களுக்கு 48 மணி நேரம் நீங்க அவகாசம் கொடுங்க, ஜல்லிக்கட்டுன்ற வார்த்தையை நாங்க இனிமே பயன்படுத்த மாட்டோம், ஜல்லிக்கட்டு ஜூலின்னு நாங்க இனிமே சொல்ல மாட்டோம்னு சொல்லி அந்த அஷூரன்ஸை கொடுத்தாங்க. எனக்கு அந்த இப்ப இல்ல, எப்பவுமே நான் அதை சொல்ல மாட்டேன். அதுல என்னுடைய ஈடுபாடும் என்னுடைய பங்கும் ஒரு சிறிதளவு இருந்துச்சுன்றதுல உனக்கெல்லாம் பேசவே தெரியல. இன்னைக்கு அந்த பெருமை தான் என்னை இந்த மேடைக்கு கூட்டு நிப்பாட்டி இருக்கு. ஏதோ ஒரு கிட்னி திருட்டு கேஸ் இங்க பின்னாடி ஓடிட்டு இருக்கு. திடுதிப்புனி அரசு ஏதாவது பண்ண வந்தாங்கன்னா அரசியலினுடைய சார்பு நிலை அப்படிங்கிறது வேணும். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. நினைக்கிற மாதிரி ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டு தாண்டி இந்த பிக் பாஸ் அப்படிலாம் கிடையாது சார். இதை தாண்டி இந்த ஆர்கன் டிராஃபிக்கிங்கில் இன்வால்வ் ஆகிருக்கு. நீ காசுக்காக உழைக்கக்கூடிய மானங்கெட்ட ஒரு செயலை பண்ணிக்கிட்டு இருக்கிற. அது ஜாப்புல திருநா, எனக்கு நானே வச்சுக்கிட்ட ஆப்பு. அரசாங்க உத்தியோகத்துக்கு ஆசைப்பட்டு இங்க தெருவா வீதி வீதியா குல்பி ஐஸ்கார மாதிரி மணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய கருத்துக்களை எப்பவுமே யாருக்கும் பயப்படாம நேர்மையா, தைரியமா, நாகரிகமா வைங்க. பல சுதந்திர போராட்டங்கள்ல ஈடுபட்டவங்க, மதுக்கடைக்கு எதிராக போராட்டம் பண்ணவங்க, பெண்களுக்கு பாலியல் வன்புணர்வு நடக்கும் போதெல்லாம் வெகுண்டெழுந்து போராட்ட காலத்துல நின்றவங்க. போதும் இல்ல, அந்த 2 இல்ல ரொம்ப எல்லாமே அது இன்னொன்னு ரொம்ப நாடு பரதேசி என்னை அசிங்கமா பாராட்டினா போதும், மூல பஞ்சாயத்தை தீத்துடு. அதாவது இந்த திராவிட அரசியலை பார்த்து வளர்ந்த நம்மளும், நம்மளை வளர்த்து விட்ட இந்த திராவிட அரசியலையும் சிறப்பு கல்வி அச்செஞ்சுவேன் நான் சொல்றேன். வெறி கொண்டுருவேன் நான். எந்தக்கு நீ இதை பேசுகிற? எத்தனை திரை தளபதிகள் வந்தாலும் என்னைக்கும் இது எல்லாத்துக்கும் சிம்ம சொப்பனமா இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான்.